தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து தாவேகாவில் ஐக்கியமாகவும் வாய்ப்பு இருக்கு, இல்லைனா விஜய் கூட இணைந்து தேர்தல் வேலைகளை வந்து கண்டிப்பாக பார்ப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அவர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் சைன் பண்ண போகிறாரு, பண்ணிட்டாருன்றது. அதாவது பண்ண போகிறாருன்னு ஒரு இதை எதிர்பாருங்கன்னு அவரை பற்றி படம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஒப்பந்தம் போட்டிருக்காரு, சைன் பண்ண போகிறாரு. ஆளுங்கட்சியே பயப்படுற ஒரு கட்சி, அப்போ அந்த கட்சிக்கு ஈசல் மாதிரி வந்து விழுவாங்க. ஆனால் எந்த மாற்றமும் இல்லை, ஓராண்டு போகுது. கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை அறிவிச்சே போட்டுட்டாங்க. எந்த கட்சியும் பெரும்பாலும் வெளியே அறிவிக்காது. ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டெய்லி அந்த ஆஃபீஸில் போய் கதவு பூட்டிக்குவார். அப்போ அவர் எதையுமே செய்யலை. ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கவும் வாய்ப்பு இருக்குது. இவர் சில டிமாண்ட்ஸ் வச்சுருக்காரு. இந்த பதவி இருந்தால் ஓகே, எனக்கு மாநிலம் முழுவதும் ஒர்க் பண்ணணும், அப்போ அதுக்கேற்ற பவர் இருக்கணும். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் போய் ஒன்று நின்றுட்டு இருக்கேன். அவர் வருவார், ஜாயின் பண்ணுவார், நீங்கள் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவார். வெளியில் துரத்த மாட்டேன். ஏன்னா நீங்கள் கம்பெனியாக உழைச்சிருக்கீங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க்கர், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கர் இல்லை. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கு. சமீபத்தில் ஒரு தகவல் வந்து வெளியே வந்துச்சு, அதிலும் குறிப்பாக உங்களுடைய சமூக வலைதள பக்கத்துலேயும் வந்து பார்த்தோம். வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து தாவேகாவில் ஐக்கியமாகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா விஜய் கூட இணைந்து தேர்தல் வேலைகளை வந்து கண்டிப்பாக பார்ப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட இந்த செய்திகள் வந்து சேட்டலைட் சேனல் வந்து எல்லாமே வந்து ஒளிபரப்பியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனுடைய திட்டம் வந்து தாவேகாவில் இணைவதா இல்லை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மட்டும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறார்? நான் என்னுடைய இதில் பதிவில் போட்டிருந்ததில் வந்து அவர் தாவேகாவில் இணைவதாக திட்டம் நான் போடல. அவர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் சைன் பண்ண போகிறாரு, பண்ணிட்டாருன்றது. அதாவது பண்ண போகிறாருன்னு ஒரு இதை எதிர்பாருங்கன்னு அவரை பற்றி படம் போட்டிருந்தேன். ஆமாம், அதுக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சுருந்தீங்க. ஆமாம், ரொம்ப பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஒப்பந்தம் போட்டிருக்காரு, சைன் பண்ண போகிறாரு அப்படின்னா. இது இன்றைக்கி நேற்று பேசலை, நான் பல தடவை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு அரசியல் களம் எப்படி போனால் நான் சொல்கிறேன். எனக்கு எந்த சார்பும் கிடையாது. சீமானுக்கு அவர் சைடு நல்லது இருந்தால் நான் பேசியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். அவர் பெரியார் பற்றி அவர் எடுத்த விஷயம் அவருக்கு சிக்கல் தேவையில்லாமல் எடுத்திருக்காரு. திராவிட இயக்கத்தை அவர் விமர்சிக்கலாம், தத்துவார்த்த சண்டை போடலாம். தனி நபர் வந்து திட்டுறது பேசுறதுன்றது வந்து அவருடைய மதிப்பே குறைக்கும் செயல்னு பேசுகிறேன். சேம் இப்போ டிஎம்கேயில் இந்த மாதிரி விஷயம் தான். ஒரு காலத்தில் டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்தப்போ டிஎம்கேக்கு ஆதரவாக பேசியிருக்கோம், பண்ணியிருக்கோம். இன்றைக்கி முதல்வர் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பேசியிருக்கோம், இந்த வரணும் என்ன போகணுன்னு. சேம் ஏடிஎம்கே சைட்லேயும் ஏடிஎம்கே இது பண்ணுது தப்பு, 2024 என்ன தப்பு பண்ணாங்க, இப்போது என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஏடிஎம்கே என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அனுபவம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நமது பார்வையில் பேட்டிகள் இதுன்னு வரும்போது ஒரு அனலைஸ் சொல்கிறோம். அந்த இதில் பார்க்கும்பொழுது தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாற்றை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இளைஞர்கள். அப்போ அந்த மாற்றை தேடும் பொழுது மாற்றை உருவாக்கக்கூடிய இடத்துல ரஜினி நான் வருவேன் அப்படின்னாரு. அப்போது என் போன்றவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ரஜினி ரசிகர் அப்படின்னு. ஆனாலும் அரசியலில் அவர் பண்ண முடியாது, ஏன்னா அடிப்படை கட்டமைப்பே இல்லாத போது அவர் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வச்சப்போ ரசிகர்களுக்கு கோபம் வந்துச்சு. அவங்க என்னுடைய நண்பர்களே பலர் கோச்சிக்கிட்டு ஒதுங்கிட்டு பேசாமல் கூட போயிட்டாங்க. ஆனால் நான் சொன்னதான் நடந்தது. அவரால் வர முடியாது. இன்னொன்று அவருடைய மனசு தெரியும், அவருடைய மனசுக்கும் இது நடக்காது, அவர் வரதுன்னா அதே மாதிரி தான் வராமல் போச்சு. அப்போ அன்றைக்கி ஓங்கி நின்றவங்களாம் இன்றைக்கி எங்கே போனாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சொன்னது இதுதான் நடந்தது. அதே மாதிரி அந்த ஒரு வெற்றிடம் வருன்றப்போ கமல்ஹாசன் வந்தார். கமல்ஹாசனும் அவருடைய அரசியல் பார்ட் டைம் அரசியல்னு அவரே ஒத்துக்கிட்டார். அப்போ ஜனங்களும் நீ பார்ட் டைமாக இருன்ற மாதிரி போயிட்டாங்க. இந்த கேப்பில் தான் அண்ணாமலை, சீமான் நல்லா ஃபேமஸ் ஆகுறாங்க. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்றை இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், கிட்டத்தட்ட அவங்க அதாவது 45 வயசு வரைக்கும் எடுத்துகிட்டு இன்றைக்கி நாளைக்கு வாக்காளராக போகிறவங்க வந்து 45 வயசு எடுத்துகிட்டா கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி பேர் வருவாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா கருணாநிதிக்கு பிறகு நீங்கள் ஒரு பெரிய 2 கட்சிக்குமே ஒரு கரிஸ்மா லீடர் இல்லை. ரெண்டாவது 2 கட்சிக்குமே வந்து வாக்கு சதவீதம்ன்றது தனிப்பட்ட முறையில் நின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2014 16 ஜெயலலிதா ஏடிஎம்கே தனியாக நின்றுச்சு. அதுக்கு வேறு சில ஸ்ட்ராட்டஜியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டை பிரித்து விட்டாங்கலாம். ஆனாலும் தனியாக நின்று அடிக்கிறாங்க.
எம்ஜிஆரே சாதிக்காத வெற்றியை ஜெயலலிதா சாதிச்சாங்க. 208 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சிச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது இப்போ சாத்தியம் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? கூட்டணி போனால் தான் முடியும்னு. இந்த நேரத்தில் தான் விஜய் உள்ளே வர்றாரு. அப்போ விஜய் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சரி இவர் எதாவது பண்ணுவார். மாநாட்டுக்கு முன்னாடி கூட நான்லாம் சில விஷயம் பேசியிருப்பேன். விஜய் தன்னுடைய அரசியல் எதிரி யாருன்றதை சொல்லணும், எதிரி யாருன்றதை சொல்லணும், அப்போ தான் அவர் அரசியல் பண்ண முடியும்னு. மாநாட்டில் க்ளீனாக அவர் பேசுகிறாரு, இவர் இது சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி. அதற்கு பிறகு நம்ம என்ன சொல்கிறோம்? ரொம்ப அருமையாக கொண்டு போகிறாரு, நல்ல மூவ், இதனால் விஜய் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வாருன்றோம். ஆனால் அதற்கு பிறகு கட்சியில் எந்த முன்னேற்றமும் இல்லை. விஜய் நடிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னார், ரைட்டு. ஆனால் மற்ற நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வி எல்லாரும் முன்னாடி இருந்துகிட்டே இருந்தது. இது ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை அறிவிச்சே போட்டுட்டாங்க. எந்த கட்சியும் பெரும்பாலும் வெளியே அறிவிக்காது. பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணாருன்னு தெரியும், ஆனால் அறிவிச்சதா திமுக? அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இங்கே ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டெய்லி அந்த ஆஃபீஸில் போய் கதவு பூட்டிக்குவார். அப்போ அவர் எதையுமே செய்யலை. கொஞ்சம் பத்திரிகையாளர்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏதாவது சில தகவல்கள் சொல்லிக்கிட்டு இப்படி தான் போச்சு தவிர கட்சியை கொண்டு போகிற வேலை இருக்குல்ல, அதான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கு. கட்சியை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தணும், அடுத்த கட்ட நகர்வு பண்ணணும், பிரபலப்படுத்தணும், கட்சியுடைய ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்ணணும். ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இது எதுவுமே பண்ணல. அதிகபட்சம் என்ன பண்ணியிருக்காரு? சார் நீங்கள் போய் அங்கே திருநெல்வேலியில் புத்தகம் கொடுங்க, இந்த இது கொடுங்க, குழந்தைங்களுக்கு சான்றிதழ் இது கொடுங்க, அதுக்கப்புறம் மாநாடு நடத்தும் போது இது பேசுங்க, இந்த செலவு வைங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதை தாண்டி டே டு டே அரசியல் என்ன? ஒன்றுமே இல்லை. டே டு டே அரசியல் ஜீரோ. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிரச்சனைன்னு, பரந்தூர் போங்க சார்னு. பரந்தூரில் கூட அவர் என்ன பண்ணுறாரு? 10 நிமிஷம் பரந்தூரை பற்றி மட்டும் பேசுகிற மாதிரி இது பண்ணுறாரு. சரி, அவருக்கு தான் நான் இந்த பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார், அவராவது ஐயா அது மாதிரி விஷயம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பேசணும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வர்றீங்க, அக்டோபர் 27க்கு அப்புறம் புத்தக வெளியீட்டு விட்டுருங்க, பொது மேடையில் விஜய் தாவேகாவுடைய மேடையில் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் தமிழ்நாட்டில் அப்போ எவ்வளோ பிரச்சனைக்கா பஞ்சம்? சமீபத்தில் நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு வரைக்கும் இருந்துச்சு. அப்போ எல்லாத்தையும் தொட்டு பேசுங்க, பரந்தூர் மக்களையும் பேசுங்க. பரந்தூர் மாதிரியே மேல்மா இருக்குது, அந்த டங்ஸ்டனும் அப்போ ஒரு பிரச்சனையில் இருந்தது. இது நம்ம கன்னியாகுமரி இதுவும் ஒரு இஷ்யூ இருக்குது. கனிம வள கொள்ளை இருக்குது. கனிம வள கொள்ளைக்காக ஒரு ஆளையை கொன்னுட்டாங்க திருவாரூர் கொடுத்தவரை. இங்கே மாணவிக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பேசுகிறவர் தானே தலைவர். அவர் வந்து அப்போ நீங்கள் என்ன கொடுத்தா தானே அவர் பேசுவார். அதுக்கு தானே உங்களை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக போடுறாங்க, அதுக்கு தானே பொதுச் செயலாளராக போட்டுக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலைல்ல. அப்போ இந்த இது இப்படியே ஒரு ஸ்டாக் இருந்துன்னே இருக்குது. இந்த டைமில் தான் இந்த ஆடியோவும் சேர்ந்து வருது. இதெல்லாம் யோசிக்கும் போது தான் விஜய்க்குள்ளே என்ன எதை பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஆதவ அர்ஜுனா உள்ளே வர்றாரா, அது ஒன்று நான் பதிவு பண்ண மாதிரி. ஆதவ அர்ஜுனா இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யாரையுமே கட்சிக்குள்ளே சேர்க்கலை. நான் ஒரு பேட்டியில் கூட கேட்டிருந்தேன், ஒரு கட்சியை ஆரம்பித்தா சும்மா இருக்கிறவங்களாம் கூட ஜாயின் பண்ணுவோம். ஒரு வருஷமாக அதுவும் ஒரு பிரபல நடிகர் அடுத்து ஆட்சியை பிடிக்கும்னு எல்லாம் ஆளுங்கட்சியே பயப்படுற ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சிக்கு ஈசல் மாதிரி வந்து விழுவாங்க. ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. ஓராண்டு போகுது. இந்த இவர் இணைஞ்சார், அவர் இணைஞ்சார், யாருமே இணைஞ்ச மாதிரி எதுவுமே தகவல் இல்லை. ஆனால் இணைஞ்சார்கள்ன்ற தகவல் கேட்டுக்கிட்டு இருக்காங்கிற தகவல் மட்டும் நமக்குலாம் வருது பல கட்சிகள்ல இருந்து. சில கட்சிகள் கூடாருமே காலியாகுது. ஆனால் இங்கே எந்த வித இதுவும் இல்லைன்றப்போ அப்போ எங்கேயோ தப்பு இருக்குது. இரும்பு கோட்டை மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு யாரையும் உள்ளே அண்டாமல் அவரை மட்டும் ஒரு திரைக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க செயல்படுறாங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அப்படின்ற இது. ஆதவ் போன்றவர்கள் கூட வந்து அவர் விஜய் கூட இணைஞ்சி அந்த புத்தக வெளியீட்டு விழா, அதுக்கப்புறம் கூட அவரை கூப்பிட்டதாலாம் தகவல். ஆனாலும் அவரும் நகராமல் இருக்கார். அவர் சைட்லேயும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்போ எங்கேயோ இது நிற்கிது அப்படின்றது. அந்த தடையை யாரோ ஒரு புண்ணியமாக விஜய்கிட்ட சொல்லி நிலைமையை உணர வச்சு அந்த புண்ணியம் கட்டிக்கிட்டாரு. அது உண்மையிலே சொல்லணும். தாவேக்காக அவர் கோயில் கட்டி கும்பிடணும். விஜய்கிட்ட என்ன நடக்குது, ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு ஆள் வேணும்ல. நீ மற்ற நிர்வாகி கூட பயப்படுவாங்கள்ல, சொல்லி அந்த இதை மறுபடியும் இவங்க 2 பேருக்கு போயிடுச்சுன்னா சிக்கலாகிடும்ன்றது. அப்போ யாரோ ஒருத்தர் இதை அவர்கிட்ட கரெக்டாக கன்வே சரி தவறுகளை வந்து ரெண்டையுமே சுட்டி காட்டுறவங்க தானே வந்து ஒருத்தருக்கு உண்மையான ஒரு விசுவாசமாக இருக்க முடியும். அது பல இடங்களில் மாறுபடுங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பல தப்பு பண்ணுறீங்க. இப்போ ஒரு கூட கேமராமேன் இருக்கார், பல தப்புகளை அவர் பார்க்குறாரு. அவர் எல்லா விஷயத்தையும் அங்கே சொல்ல மாட்டார். நமக்கு எதுக்கு வம்பு நம்ம சொல்லி அப்புறம் யார் பவர்லாம் பார்ப்பாங்களா. இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா நெருக்கமாக இருக்கிறீங்க, இவர் வந்து உங்களை பற்றி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு வந்து உங்களை இது பண்ணுமா அவரை பண்ணுமா?
உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இவரை நகர்த்துற வேலையை பார்ப்பீங்க. கரெக்டாக? சேம் இதே தான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணினா கட்சி புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி. புஷி இல்லாமல் விஜய் யோசிக்க மாட்டார். ஜான் ஆரோக்கியசாமி விஜய் தான் புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்து வச்சுருக்காரு. அவங்க 2 பேரும் தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த புகாரை யார் போய் சொல்லணும்? மற்ற நிர்வாகிகளோ யாரோ சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா அந்த யோசனை இருக்கும்ல. எல்லாருமே தங்களுடைய பதவிகளை காப்பாற்றுறதுக்காகவே பதவியில் காப்பாற்றுறாங்களோ இல்லையோ இது வந்து ஒரு தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கும். இவங்க செல்வாக்காக இருக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சிடும், நம்ம பார்த்துக்கலான்னு ஒன்று. இன்னொன்று, பத்திரிகையாளர்களை இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது யார்? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி. அவர்கிட்ட பல முன்னணி சேனலுடைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவர் கையில் இருக்காங்க. அப்போது அவர் சொல்கிறது தான் அங்கே செய்தியாக போகும். அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ நேற்று ஆதவ அர்ஜுன் மேட்டர்லேயே பாருங்கள், பல தகவல் வேறு மாதிரிலாம் இருக்கும். ஜான் ஆரோக்கியசாமியில் இணைகிறார், அவர் இணையறதுக்கு வரார். அவர் நீங்கள் தான் அப்படியே பயங்கரமாக கச்சை கட்டி தூக்கி நிறுத்திட்டீங்க, உங்களோட அவர் வந்து இணையணுமா? அவர் எங்கே இருக்கார், இவர் எங்கே இருக்கார்? அப்போது அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களே உருவாக்குற இது. ஏன்னா இணைஞ்சிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது, மறுக்க முடியாது செய்தியை. அப்போ கொஞ்சம் கௌரவமாக அவரோடு இணைகிறார் அப்படின்னு, அப்புறம் கட்சிக்குள்ளே இணைகிறார், அது இதுலாம் போடுறாங்க. இந்த விவகாரம் தெரிஞ்ச பிறகு தான் இவர் வந்து அதிமுக போயிட்டான்னு அவர் நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு அங்கே ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆதவ அர்ஜுனா இங்கே வரல, அது அவர் என்ன நினச்சிட்ருக்காரு, சரி நம்ம நீ சொன்னோம் வரேன்னு சொன்னார், சரி அவருக்கு என்ன இது, அவர் விருப்பம் தானே, அவர் அதிமுக போகணும்னு நினச்சிட்டாரு, சரி போட்டோம் நண்பர் எங்கே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் புத்தக வெளியீட்டு விழாக்கு பிறகு ஆமாம், ஆனால் உண்மை என்ன, இவங்க கூப்பிடுவாங்கன்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க எப்படி கூப்பிடுவாங்க, அங்கே தான் ஒருத்தர் இருக்காரு. அதனால் அது அப்படியே நின்னோன்னா எங்கள் நம்ம பதவி காலியாகிடுமோ, காலியாகிடும். 2-3 பேருக்கு எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் காலி ஆகணும், 2-3 பேர் தெரியும். வேலை நடந்தால் வைப்போம். நீங்கள் ஒரு இப்போ உங்கள் மறுபடியும் உங்கள் நிறுவனம் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு வரேன். உங்கள் நிறுவனம் உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி ஒரே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சும்மா ஜாலியாக அப்படியே சுற்றிக்கிட்டு போய்கிட்டு அப்படியே இருக்கீங்க. இன்னொருத்தர் வராரு, சார் நான் வந்து இத்தனை வீடியோ எடுப்பேன், இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, இப்படி பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு. இல்லை இவர்கிட்ட நம்ம கேமராமேன் தம்பிகிட்ட சொல்கிறாப்புல, இது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னங்க யாரோ வந்தாங்களா, அவர் இது இல்லை சார், அவர் வந்து வேறு ஒரு சேனலில் இருக்கார், சும்மா நட்பு ரீதியில் பார்த்துட்டு போனார் சார். அப்படியா, சரி சரி, தெரிஞ்சால் தானே கூப்பிடுவாங்க, ஏன் நீங்கள் அதை மறுக்கிறீங்க? ஐயோ நான் வந்தார்னா நம்ம போயிடுவோம், கீழே போயிடுவோம். இவருக்கு அந்த இதுதான் அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணினா இது. அப்போ இவர் ஏற்கனவே டிஎம்கேக்கெலாம் ஒர்க் பண்ணவர், ஒரு பெரிய கட்சியில் அது 4 எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம், டிஎம்கேன்னு சாதாரண இன்னைக்கு அது வந்து நூற்றாண்டை நோக்கி நடக்கிற கட்சி, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு. அவங்க வந்து ஒரு ஆளை நம்பி பொறுப்பை கொடுத்து வெற்றியும் இவர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருடைய ஒர்க் ஸ்டைலை வேறு மாதிரி இருக்கும். அப்போ இவர் இங்கே வந்துட்டார்னா நம்ம கதை கந்தல்னு எல்லாருமே யோசிக்கிறதுக்கு நியாயம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த தகவல்கள் சொல்லப்பட்டு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்குது அவருக்கு. அதற்கு பிறகு தான் கூப்பிட்டு பேசின அடிப்படையில் இப்போ எடுத்தோடனே போயிட்டு ஒரு துணை பொதுச் செயலாளர்னு வச்சிங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ கட்சியில் இணைவாருன்னு, அப்படி இன்னைக்கு கூட பார்க்குறேன். இல்லை இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன். ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம வெளியில கட்சியுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் வந்து இதை குறித்தான அறிவிப்பும் வந்து விஜய் வெளியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெளியில உட்காந்துக்கிட்டு சில இது பேசிக்கிட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுன் கொள்கை பரப்பு செயலாளர்னா, கொள்கை பரப்பு செயலாளர்ன்றவர் வந்து கட்சியுடைய பிரபகண்டா, இது வெறும் பேசுறது. இது அவர் கீழே 10 பேச்சாளர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பேசுங்கன்னு, அவ்வளோதான். ஒரு வியூக வகுப்பாளர் போய் கொள்கை பரப்பு செயலாளர் இருக்க முடியுமா? பொதுச் செயலாளராக இருக்கலாம், ஏன்னா அவர் தான் முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கார். அதனால் இது அப்படி இல்லை, அவர் இப்போதைக்கு வெளியில் இருந்தால் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஃப்யூச்சரில் உள்ளே வந்துடுவார், கட்சிக்குள்ளே வருவார், கட்சிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் சில டிமாண்ட்ஸ் வச்சுருக்காரு, இந்த பதவி இருந்தால் ஓகே, எனக்கு மாநிலம் முழுவதும் ஒர்க் பண்ணணும், அப்போ அதுக்கேற்ற பவர் இருக்கணும். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் போய் நின்றுட்டு இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் போய் விஜய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? அப்போ ஏற்கனவே அதுதான் தெரிஞ்சு போச்சே, 2 பேரும் உட்காந்து இரும்பு குண்டை கட்டிக்கின்னு ரன்னிங் ரேஸ் ஓடுறவனை பிடிச்சி ரப்பர் பைப்பை போட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படிங்களா, ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க இடுப்பில் சைக்கிள் டியூப்பை மாட்டிக்கிட்டு கோச் இப்படி இழுத்து பிடிச்சிக்குவார், அதை மீறி தான் ஓடணும். அப்படி ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா தனியாக ஓடும்போது நல்லா ஸ்டாமினா இருக்கும். இவங்க ரன்னிங் ரேஸ் ஓடும்போது அந்த ரப்பர் டியூப்பை போட்டு இழுத்து பிடிச்சினுக்கிறாங்க 2 பேரும். இது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, விஜய்க்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஆதவ் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு காரணமாக புஷி ஆனந்த் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் சற்று ஒரு ஓரங்கட்டப்பட்டது வாய்ப்பு இருக்குது, சற்று ஒதுங்கி நிற்க வாய்ப்பு உண்டு. ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணல, நான் ஒரு நிர்வாகி, இப்போ நான் உங்கள் கம்பெனியுடைய முதலாளி, நான் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டு காமிக்கல. இன்னொருத்தர் ஒரு பெரிய நிறுவனத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டு காமிச்சு வந்தவர்
அவர் தானே வந்து ஒர்க் பண்ணுறேன்றாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவர் வருவார், ஜாயின் பண்ணுவார், நீங்கள் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வெளியில் துரத்த மாட்டேன். ஏன்னா நீங்கள் கம்பெனியாக உழைச்சிருக்கீங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க்கர், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கர் இல்லை. அவர் ஸ்மார்ட் ஒர்க்கர். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்மார்ட் ஒர்க்கரை சேர்த்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க்கரை ஸ்மார்ட் ஒர்க்கருக்கு அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்கன்றுவேன். கரெக்டாக? நீங்கள் அதில் எதாவது முரண்படுறீங்க, இல்லை நீங்கள் இன்னும் அடுத்த கட்டம் உங்கள் சுயநலத்தினால கம்பெனி நகர்றதே நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்து நான் உங்களை வெளியேற்றுறது தான் நான் என்னுடைய முடிவாக இருக்கும். கரெக்டாக? இல்லை நான் இன்னும் ரொம்ப நல்லவராக இருந்தால், ஏங்க நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குங்க, நீங்கள் இதில் தலையிடாதீங்க, நியூஸில் தலையிடாதீங்க அப்படின்னு உங்களை நகர்த்தி விட்ருவேன். கிரியேட்டிவ் சைடு வேண்டாம், ஹெச்ஆர் சைடு போயிடுங்க, பார்த்துக்குங்கன்றுவேன். புரியுதா? இதுதான் நடக்கலாம், நடக்க போகும். இல்லை அவருடைய இதை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு விஜய் தாங்க, அவருக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், அதுக்காக நாங்கள் எந்த இதை பண்ண தயார், எனக்கு இதில் சரியாக தெரியல, இப்போ தெரிஞ்சவர் வந்திருக்காரு, அவர் பண்ணுறேன், நான் இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணால் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும், அவங்கவுங்களுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும். அதனால் இதில் ஈகோ இல்லாமல் நகர்ந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அவர் இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச தகவல் ஒரு 6 மாதத்துக்கு வேலை செய்வதற்கான இதான் போகிறாரு. 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து அதிவேகமாக இருக்கா, இல்லை சற்று குறைவான வேகத்தோடு இருக்குன்னு? இவ்வளோ பிரச்சனையும் இப்போ பேசணும்ல, அதுலேருந்து உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய வேகம் எப்படி இருந்தது. ஒரு அரசியல் கட்சியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான எந்த வேலையும் இவங்க செய்யலை அப்படின்றது தான் விமர்சனம், பலருடைய விமர்சனம். கட்சியில் நீங்கள் செய்தி தொடர்பாளர்கள் கூட இப்போ எங்கேயும் பேட்டி தரதில்லைல்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி வேகமாக செயல்படுற கட்சியில் ஏன் செய்தி தொடர்பாளர் நான் பேட்டி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குரிய பேமெண்ட்டோ மற்ற விஷயங்களும் ஒரு பெரிய ஸ்டாக் ஆகிடுச்சு, அப்படியே நின்று போகிற கண்டிஷன் ஆகிடுச்சு. நல்ல வேலை சரியான நேரத்தில் விஜய் விழிச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இவங்களை நம்பிட்டு ஷூட்டிங் போனார். இந்த பிரச்சனைலாம் வர வர ஒரு கட்சிக்கு வராத விஷயம் என்னென்னா, அந்த கட்சியை ஆளுகின்ற கட்சி கையில் எடுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிர்வாகிகளை உளவுத்துறை மற்றவர்கள் கையில் எடுப்பாங்க. அது ஒரு கட்சிக்குள்ளே நடக்கவே கூடாது. நடந்துச்சுன்னா அந்த கட்சிக்கு கேடு. நீங்கள் என்ன முடிவு பேசுகிற ரகசியங்கள் வெளியே ரகசியங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிடும். இதை வேலை கலைஞர் அதிமுகவில் பண்ணார், ஜெயலலிதா திமுகவில் பண்ணாங்க, இதெல்லாம் நடந்தது. ஜெயலலிதா மதுவிலக்கு சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடறதுக்கு இது பண்ணுறாங்க, தயாராகிறாங்க. அந்த தகவல் கலைஞர் கிடச்சிடுது. அவர் மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அப்போ இவங்க அறிவிச்சான்னா ஆகும், இவர் கேட்டதுனால அறிவிச்சாங்க, அதோட சும்மா இருப்பாரா கலைஞரே? கலைஞர் சொன்னதால் உடன்பிறப்பே நாம் அருமையான கோரிக்கையை வைத்தோம், வேறு வழி இல்லாமல் அம்மையார் அவர்கள் ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது, இதுதான் கழகம் அப்படின்றவாரு. அப்போ அவங்க பார்ப்பாங்க, நான் இது பண்ணி அந்த திட்டத்தை கடப்பில் போடுறா அப்படின்னு. இது எல்லாம் அந்த காலத்தில் நடந்துக்கிட்டே இருந்தது. அவங்கள பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க 2 பேருமே, அவங்களுக்கு யாரும் தேவையில்லை. அதுலேயும் கலைஞர்லாம் வேறு லெவலு. அப்போ இந்த ஒர்க்கு நடக்குது இல்லை, இதை நீங்கள் இந்த இப்போ தாவேக்கக்குள்ள இது நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த தகவல் போகாமல் பார்க்குற வேலையை பண்ணணும். அதனால் இவங்க 2 பேரும் இனியும் எப்படி இருக்க போகிறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ ஆதவ் வந்து விஜயோட கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப ஆதவ் விஜயோடைய இந்த ஸ்ட்ராட்டஜி என்பது திமுகவை வீழ்த்தி விடுமா அடுத்த தேர்தல்? கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுன் விசிகாலேயே திமுக விட்டு வச்சிருக்கலாம். கலைஞராக இருந்தால் அந்த வேலையை பண்ணியிருப்பார். ஒரு எம்பி தானே அவர் விரும்பினார். அந்த எம்பி சீட்டை திருமாவளவனை கொடுத்து 3 தொகுதி கேட்டாங்கல்ல, ஒரு பொது தொகுதி கொடுத்துட்ருப்பார். கொடுத்துட்டு திருமாவளவன் சொல்லியிருப்பார், அவர் டெல்லிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாப்புல அமுச்சு விட்றியா அப்படின்னு. அவரும் ஜெயிச்சுட்டு டெல்லிக்கு போயிருக்கலாம். நான் சொல்கிறேன் என்னுடைய யோகத்தில். அது ஆதவ் என்ன நினச்சிருப்பாரு, டெல்லி அரசியல் அதோட இருந்திருக்கும், அவர் டெல்லி அரசியல் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். அப்படிதான். ஏன்னா ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளேயே கலைஞர் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் லட்சிய திமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. பெரிய தொல்லை, நீங்கள் திமுகவுக்கு பெரிய தொல்லையாக இருந்தார். அவர் பெரிய வரவேற்பு. அவர் எப்படி பேசுவார் தெரியும்ல, அவ்வளோ பெரிய இது. ஆனால் பார்த்தார் கலைஞர், இவர் வெளியில் விட்டால் வேலைக்கு ஆக மாட்டார்னு டக்குன்னு உள்ளே கூப்பிட்டார். திமுகவில் கூப்பிட்டு அவருக்கு சிறுசேமிப்பு திட்ட ஒரு பதவி கொடுத்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இது பண்ணி அப்படி பண்ணார். இவர் உள்ளே போனது இவருடைய தப்பு, இல்லாட்டி ஒரு கட்சியாக கூட இருந்திருக்காங்க. நல்லா உள்ளே போனோன்னே கொஞ்ச நாள்லேயே தூக்கி எதிரியை பக்கத்தில் தூக்கி வச்சுக்கிட்டார். எதிரி காணாமல் போயிட்டார். இது கலைஞர் பாணி. அந்த மாதிரி நீங்கள் ஆதவ அர்ஜுனா இவங்க பண்ணியிருக்கலாம், பண்ணலை. இன்னும் ஓட அடித்தாங்க. திருமாவளவனுக்கே அழுத்தம் கொடுத்தாங்க. திருமாவளவன் இவர் மேலே ரொம்ப மரியாதை, நான் தம்பி நல்லா செயல்படுறாப்புல,
கொஞ்ச நாள்லேயே கட்சிக்குள்ளே ஒரு ஷேக் கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனால் மற்றவர்கள் அந்த விசிகாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குமா, அதை இவர் வந்து கெடுத்து விட்றாங்க, இவர் ஆதரவு வந்து அவர் பேர் ஆகிடுமோன்ற கோபம் மற்றவங்களுக்கு. ஆனால் இவர் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி இருக்கிற நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி கட்சியை கொண்டு போகிறாரு. அது தொண்டர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு. ரெண்டாவது, இந்த டிவி பேட்டிகளில் அவர் சொன்ன விஷயங்கள், கூட்டணியில் இருக்கும்போது இப்படி இருக்கணும், அது எல்லாமே சேர்ந்து தான் ஆதவை இவங்க கோபம் வந்து ஆதவை வெளியே விரட்டுற அளவுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவர்கள் கட்சி ஆட்களை அவர்களே ப்ரெஷர் கொடுத்து பண்ண ஆரம்பித்தோன்னே வேறு வழி இல்லாமல் இடைநீக்கம்ன்றலாம் போச்சு. ஆதவோ அதுக்கு சில வேலைகளும் பண்ணார். அவர் அப்படியே பொறுமையாக இருந்தார். இவங்க தோற்றுனாங்கன்னா நான் சொல்ல வரல. அவரும் சில ஒர்க்குகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணார். அவர் கரெக்டாக அந்த காய் நகர்த்துற வேலையெல்லாம் இப்படி வலை விரிச்சா இப்படி வந்து உழுவிங்கன்ற மாதிரி விரிச்சார். இதாச்சு. ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தவர் தாவேகா பக்கம் போயிடக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப உறுதியாக ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டுலாம் இருந்தாங்க. அதில் ஒரு ஏற்பாடு தான் இது. சொல்ல புரியுதா? இவர்களை வைத்து உள்ளே வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு. இவர்கள் அந்த வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு புண்ணியமா மூலிமா தெரிஞ்சு இப்போ கூப்பிட்டு பேசி கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே 2 பேரும் பேசியிருக்காங்க. அதில் இவர் பல தகவல்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருப்பார். டிவிகே நிலைமை, ஏடிஎம்கே நிலைமை, அரசியல் எப்படி போக போகுதுன்னு மணி சார்கிட்ட பேட்டி கொடுத்ததில் சொல்லியிருப்பார். கொடுத்து சொல்லியிருப்பார். அப்போ அவருடைய மைண்டு என்னன்றது நம்ம க்ளீனாக தெரியுது. அப்போது இப்போ நம்மளே உட்காந்து இப்போ நம்முடைய நாலேஜுக்கே சொல்கிறோம், டிவிக்கே இப்படி போச்சுன்னா சிக்கல். நான் கூட ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன், பாடி கட்டாத லாரியில் லோடு ஏற்ற முடியாதுன்னு. வெறும் சேஸ் வச்சுட்டு லோடு ஏற்ற முடியுமா? அவர் பாடி கட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? கட்சியை ஃபுல் ஃப்ளெட்ஜில் கொண்டு போகிறது. அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலை, அது ரொம்ப சிக்கல். ஏன்னா நாட்கள் குறைவாக இருக்குது. அதை இந்த நிர்வாகிகள் தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ண ஆளையே தட்டி கேட்கறதுல அவர் கூட இருக்கார். ஜான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து உங்களுக்கு அமைத்திருக்கோம், நீங்கள் எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவரும் கம்முன்னு இருக்கார். இது சிக்கல்னு நம்ம பேசுகிறோம். அப்போ அவருக்கு எவ்வளோ தெரியும்? அப்போ அவங்க சந்திப்பில் எவ்வளோ விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்கோம் நமக்கு தெரியாது, ஆனால் பரிமாறப்பட்டிருக்கும். இது எல்லாம் அதிர்ச்சியானப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றப்போ நான் ஏற்கனவே ரைட் பண்ணலாங்கன்னு தான் இந்த இணைப்பு நடந்திருக்கு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.